வணக்கம்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பயணங்கள் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எல்லா பக்கம் நெருக்கப்படும், எல்லா பக்கம் டிஸ்டர்பன்ஸ் உண்டாகும், எல்லா பக்கம் அவமானங்கள், நிந்தனைகள் படை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த பூமியில் நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணுவோம். ஆனால் அதே பூமியில தான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ எதன் அடிப்படையில் ஒடுங்கி போக முடியாது என்றால் கடவுளை குறித்த அறிவு. தேவனை குறித்த அறிவில் மட்டும் நாம் வளர்ந்துகிட்டே இருப்போம் என்றால் அவரை குறித்து இன்னும் அறிய புரிந்து கொள்ள என்ன எப்பக்கம் நெருக்க வந்தாலும் நீங்க ஒடுங்கி போக முடியாது. கடன் என்ற நெருக்கடியா, வியாதி என்ற நெருக்கடியா, பிரச்சனைகள், போராட்டங்கள், அவைகள் இவைகள் சோன் 4 பக்கம் நெருக்கடி பண்றாங்க, நெருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒண்ணு இல்லைங்க, தேவனை குறித்து அறிகிற அறிவுல வளர 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 கடவுள் யார் என்று அந்த இதுல பெரிய லெவல போய்கிட்டு இருப்போம். இந்த பிரச்சனைலாம் ஒரு பொருட்டாக நீங்க கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது பக்க நெருக்கங்கள் உங்களை படை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஒன்றை மட்டும் புரிஞ்சுங்க, நீங்க வாழ்க்கையில மேல வந்துகிட்டே இருக்கிறீங்க. வாழ்க்கையில மேல வந்து கொண்டிருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு அழுத்துவாங்க. அதில் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வந்துகிட்டீங்கன்னு மட்டும் நினைச்சிங்க, அதில் இந்த நெருக்கடி, இந்த பிரச்சனை, இந்த அவமானம். ஆனால் இதற்கு மேலே உச்சியில கொண்டு போவார் தேவன். அது என்ன? உங்களை கீழாக்காமல் மேலாக்க முடியாது, உங்களை வாழாக்காமல் தலையாக்க முடியாது. ஆனால் நீங்கள் தலையாகத்தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் சோர்ந்து போய் துக்கமாக இருந்துட்டீங்கன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், வாழ்க்கையே டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். எதை குறித்து கவலைப்படாதீங்க, நீங்கள் மேலாகத்தான் இருப்பீங்க, உயர்ந்து இருப்பீங்க. வாழ்க்கையில் வளர வளர நெருக்கடிகள் வர செய்யும், அவமான நிந்தனைகள் வர செய்யும். இதற்கு நடுவில் நிச்சயமாக நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயித்து காட்டுவீங்க. உங்களால முடியும். காரணம், உலகத்துல இருப்பவனோட உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்வார். அப்படி பெரிய காரியம் செய்யும் போது நீங்க வளர்ந்து இருக்கும் போது, உயர்ந்து இருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.